ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரஜ்னாஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஹெல்த்தியான யம்மியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் செய்யக்கூடிய ரெசிபி தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரஜ்னாஸ் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஸோ ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை அதில் சேர்த்துருங்க. ஸோ இந்த ஆனியன் டிரான்ஸ்லூசன்ட் ஸ்டேட் வர வரைக்கும் நல்லா அதை குக் பண்ணிக்கோங்க. தென் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தென் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. ஸோ அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தென் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க, அதுவும் 1 டீஸ்பூன். இந்த ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகி இந்த மசாலாஸோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மசாலாஸ் எல்லாம் ஆனியனில் ஆட் ஆனதுக்கப்புறம் ஒரு எக் மட்டும் இந்த மிக்சரில் சேர்த்துடலாம். நல்லா அந்த எக்கில் இருக்கிற ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை குக் பண்ணிக்கணும். ஸோ இந்த எக் குக் ஆனதும் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பேன் கேக் செய்ய வேண்டிய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ குக் ஆகிடுச்சு. ஸோ பேன் கேக் செய்கிறதுக்கு ஒரு எக் அண்டு கொஞ்சம் சால்ட் வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா நார்மல் ஹேண்ட் பிளெண்டரில் பண்ணாலும் ஓகே, ஸோ எலக்ட்ரிக் பிளெண்டரில் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். ஸோ 1/2 கப் மைதா ஃப்ளோரை அந்த எக்கில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ 1/2 கப் மைதாக்கு 1 கப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் இந்த எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் இதோட கன்சிஸ்டன்சி. ஸோ இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. இதை நம்ம தோசை தவாவில் நார்மல் தோசை மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மைதா, இந்த மில்க் இதெல்லாம் நல்லா பாயில் ஆகி நல்லா குக் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ இந்த சீஸி எக் பாக்கெட்ஸுக்கு சீஸ் ரொம்ப முக்கியம் இல்லைங்க. ஸோ 2 க்யூப்ஸ் ஆஃப் சீஸ் எடுத்திருக்கேன். அதுதான் மேடம் கிரேட் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணட்டும். ஸோ கிரேட் பண்ணி முடித்தோன்னே நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயரை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயராக சீஸை வச்சுக்கிறோம். சீஸை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த எக் மிக்சரை செகண்ட் லேயரை ஆட் பண்ணுறோம்.
தென் அகெயின் third layer cheese. ஸோ அதுவும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து பேக் பண்ணிடலாம். சும்மா லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நல்லா வந்து செட் ஆகிடும் அதோட எட்ஜஸ் எல்லாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பேக் பண்ணால் தான் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வெளியே வராமல் இருக்கும். ஸோ பேக் பண்ணதுக்கப்புறம் இதையும் நம்ம ஒரு தோசை தவாவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் வந்து இது சுற்றிலும் விட்டுடலாம். ஸோ அகெயின் இந்த பேன் கேக் வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ குக் ஆனதும் அதோட நெக்ஸ்ட் சைடை வந்து திருப்பி போட்டுடலாம். ஸோ பாருங்கள், யம்மியான ஒரு டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச சாஸோட இதை சர்வ் பண்ணுங்கள். ஸோ இது போல் சூப்பர்பான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா பிரச்சனாஸ் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.